வணக்கம் வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம். வணக்கம் வணக்கம் வணக்கம். நீங்களா? ஏண்டா நாம தான் பத்திரிகை அனுப்பலையா, இவ எப்படி வந்துட்டான்னு பாக்குறியா? அதெல்லாம் ஒண்ணு. அவர் கூப்பிட்டு அனுப்பலைங்கிறதுக்காக நான் வராம இருக்க முடியுமா என்ன? ஒரு காலத்துல அவர் மனசுல எனக்கு இடம் கொடுத்தவராச்சே, இன்னைக்கு அவர் மனசார வாழ்க்கையில எப்படி என்ன வரட்டா? கழனி நண்டு மாதிரி கண்ட இடத்துல மாட்டிக்காம கௌரவமான இடத்துல பொண்ணு எடுத்திருக்கிறீங்க. முகத்தை பார்த்தாலே தெரியுதே. எங்க வந்தா? பத்திரிக்கை கொடுத்திருப்பீங்க, வந்திருக்கா? இந்த கழுதைக்கு அவன் பத்திரிக்கை கொடுப்பான். சுக்கும் வந்திருக்காளே, ஏதாவது தகராறு பண்ணுவாங்களோ? ஐயர சீக்கிரமா மந்திரத்தை சொல்லி தாலியை கட்டிட்டு அடுத்த கல்யாணத்துக்கு போங்களேன். ஓவர் டைம் எல்லாம் இங்க கிடையாது. கெட்டிமேளம் 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 சீக்கிரம் நிறுத்துங்க. யார் நீ? எதுக்காக இந்த கல்யாணத்தை நிறுத்தணும்? உங்க குடும்ப கௌரவத்தை காப்பாற்றுறது. நண்பா, நீ என்ன தப்பா எடுத்துக்காத. நீ உட்கார்ந்து இருக்கிற இடத்துல வேற எவனாவது உட்கார்ந்து இருந்தா எல்லாரையும் போல நானும் ஆசீர்வாதம் பண்ணிட்டு போயிருப்பேன். ஆனா நீ எனக்கு நெருங்கின நண்பனா இருக்க. அதனால நீ கண்ணுக்கு தெரிஞ்சு கிணத்துல விடுறத என்னால பாத்துக்கிட்டு இருக்க முடியாது. அம்மா, உன் பையன் தாலி கட்ட போற பொண்ணு ஏற்கனவே ஒரு குழந்தைக்கு தாய். என்ன சொன்ன? ஆத்திரப்படாதீங்க மாமா. மாமாவா? நீங்க என்ன மருமகனா ஏத்துக்க தயாரா இல்லைங்கிறதுக்காக நான் உங்களை மாமான்னு கூப்பிடாம இருக்க முடியுமா? நீ எனக்கு மருமகனா? உங்களுக்கு ஞாபகம் இல்லைன்னா உங்க மகளை கேட்டு பாருங்க. யார் நீ? அடி பாவி, என்ன பார்த்தா நீ யாருன்னு கேட்ட? என் கூட எத்தனை நாளா கொஞ்சி குறாடி இருக்க. வாய மூடு, நான் உன்னை பார்த்ததே இல்ல. அம்மா, இவன் சொல்றது அநியாயம், அபாண்டம். நம்பாதீங்க. இந்த கல்யாணத்தை நிறுத்துறதுக்கு திட்டம் போட்டே வந்திருக்கான் போல் இருக்கு. மாப்பிள, தயவு செஞ்சு நம்பாதீங்க மாப்பிள. மாப்பிள, வைத்தியர் சொல்றதே ஒரு உண்மை இருக்கும் போல எனக்கு தோணுது. மேஸ்திரி, அட அட ஒரு பேச்சு சொன்னையா? ரோடு மேல இன்ஜின் ஏத்துற மாதிரி என் மேல ஏத்துற. இத பாருமா, எனக்கேமா இந்த வம்பெல்லாம்? கல்யாணம் முடிஞ்ச உடனே தம்மா சோறு. இப்ப நான் உண்மையை சொல்றேன். எனக்கு இவளுக்கு 3 வருஷமா தொடர்பு உண்டு. இவளை நான் கல்யாணம் பண்ணிக்க தயாரா இருந்தேன். ஆனா இவங்க அப்பன் ஜாதி பிரச்சனை கிளப்பி எங்களை பிரிச்சு. இப்படி எல்லாம் என் மேல பொய் சொல்லி ஏன் என்ன பழி வாங்குற? நான் உனக்கு என்ன துரோகம் பண்ண? நீ துரோகம் பண்ணினியா இல்லையான்னு ஆண்டவனுக்கு தான் தெரியும். இந்த பாரு, நீ யார வேணும்னாலும் கல்யாணம் பண்ணிக்க. ஆனா என் நண்பன் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு நான் இடம் கொடுக்க மாட்டேன். டேய், இந்த மானம் மரியாதை எல்லாம் எடுக்கிறதுக்காக வந்திருக்கியா? உனக்கும் என் மகளுக்கு சம்பந்தம் இருக்குங்கிறதுக்கு யாரா சாட்சி? நான் சாட்சி. மைக்கேலுக்கும் உன் பொண்ணுக்கும் தொடர்பு இருக்கிறத நான் பார்த்தேன். சும்மா கத்தாதையா. உன் பொண்ணுக்கு வயிற்றுல உண்டானது அதை கலைக்கிறதுக்கு நீ முயற்சி பண்ண முடியல. உன்னை ஊருக்கு கூட்டிட்டு போய் 7 மாசம் கழிச்சு குழந்தைய பெத்து கொண்டு வந்து மைக்கேல் அண்ணன் வீட்டுல போட்டுட்டு போயிட்டேன். இப்ப புரியுதா? இவங்க 7-8 மாசமா ஊர்ல இல்லாத காரணம் இதுதான். நண்பா, நான் சொல்ல வேண்டிய உண்மையை சொல்லிட்டேன். இனிமே இவ கழுத்துல தாலி கட்டுறதும் கட்டாததும் உன் இஷ்டம். வைத்தியரே, இந்த பிரச்சனை இவ்வளவு தூரம் வந்த பிறகு இந்த கல்யாணத்தை நடத்த நான் தயாரா இல்ல. உங்க பெண்ணை ஒத்தமீன்னு நிரூபிச்சதுக்கு அப்புறம் இதை பத்தி முடிவெளிக்கலாம். அக்கா, கிளம்புங்க. வாங்க வாங்க. யாரும் போகாதீங்க. யாரும் போகாதீங்க. நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. ஐயா, யாரும் என்ன விட்டு போகாதீங்க. மாப்பிள போகாதீங்க. நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. உண்மைதான் எப்பவும் ஜெயிக்கும்னு ரொம்ப நாளைக்கு முன்னாடி பெரியவங்க சொல்லிருக்காங்க. பாவம் வைத்தியரையாவுக்கு தெரியாது போல இருக்கு. எல்லாம் ஓ வேலைதானா? நைனா, இது ஆரம்பம் தான். போதான் விஷயமே இருக்கு. கரெக்டா? உமா, உமா, ஏமா அப்படி வீணா அழற? ஏம்மா, நான் மரியாதை எல்லாம் போயிடுச்சுப்போ. இத பாருமா, அவங்க என்ன பழி வாங்கறதுக்காகவே இப்படி ஒரு சூழ் செஞ்சிருக்காங்க. அவங்கள நான் சும்மா விட மாட்டேன். வாங்க வாங்க, உட்காருங்க. ஐயோ, உங்களை உட்காருக்க ஒரு ஸ்டூல் கூட இல்லையே. இருங்க, பக்கத்துல வாங்க. நான் இங்கேயே உட்காந்துக்கிறேன். ஏன் செல்ல கண்ணு, என் மேல உனக்கு ரொம்ப கோபம் நினைக்கிறேன் இல்ல? அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க. அடே, நம்ம பிள்ளையா ராஜா கண்ணு. இந்தா இந்தா, காசு வாங்கிக்க வாங்கிக்க. செல்ல கண்ணு, நான் என்னைக்குமே உனக்கு துரோகம் பண்ணும் நினைச்சதே இல்ல.
பின்ன ஏங்க என்கிட்ட சொல்லாம போனீங்க? எனக்கு இருக்கிறது ஒரே பொண்ணு. என் விஷயம் நாளைக்கு வெளியே தெரிஞ்சா என் பொண்ணு விலபவாளா? அவளை ஒரு நல்ல வங்கையில பிடிச்சு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் உன்னையும் உன் பொண்ணையும் அழைச்சிட்டு போலாம்னு இருந்தேன். அதை புரிஞ்சுக்காம மயில் இப்படி அவசரப்பட்டு என்ன அவமானப்படுத்திட்டாளே. என்ன இருந்தாலும் அவ சின்ன பொண்ணு தானே, நீங்க தப்பா எடுத்துக்காதீங்க. தப்பா எடுத்துக்காதனால தானே உன் வீடு தேடி வந்திருக்கேன். இப்ப நான் என்ன செய்யணும் சொல்லுங்க? இத பாரு, மைக்கேல மாப்பிள்ளை விட்டு கூட்டு போய் என் பொண்ணுக்கும் அவனுக்கும் எந்தவித தொடர்பும் இல்ல அப்படின்னு மயில் நிரூபிக்கணும். அவ்வளவுதானே, நான் கண்டிப்பா சொல்ல வைக்கிறேங்க. என் சந்தோஷத்துக்காக அவ எதையும் செய்வா. வா நைனா வா, எப்படி சௌக்கியம்லாம்? எங்க சுத்தினாலும் நீ இங்கதான் வருவேன்னு எனக்கு நல்லா தெரியும். அப்புறம் உங்க நைனா துட்டு கொடுத்துருக்காரா? எவ்வளோடா? 50 ரூபா. இதுலயே உன்னை படிக்க வச்சு பெரிய ஆபீசர் ஆக்கிடலாம்டா. மயிலே இங்க வாடி. தாதா நீ என்ன சொல்ல போறேன்னு எனக்கு தெரியும். மைக்கேல் அண்ணாத்தைய பால்கார வீட்டு கூட்டின்னு போய் இவர் பொண்ணுக்கும் அவருக்கும் எந்தவித தொடர்பு இல்லைன்னு சொல்ல வைக்கணும். அவ்வளவுதானே? அதுக்கு நான் ரெடி. ஆனா ஆனா அதுக்கு ஒரு கண்டிஷன். கண்டிஷனா? ஓ பொண்ணு கழுத்துல தாலி ஏறணும்னா அதுக்கு முன்னால ஊரறிய எங்க அம்மா கழுத்துல நீ தாலி கட்டணும். இப்படி வாங்க. மயிலே, அவர் பொண்ணுக்கு கல்யாணம் ஆனதும் எனக்கு ஒரு வழி பண்றேன்னு சொல்லிருக்காருடி. வழி பண்றாரா? வழி காரியம் முடிஞ்சதும் கழுத்து இருக்கிற ஜாதிமா இது. முடிவா என்னதான் சொல்ற? முதல்ல எங்க அம்மா கல்யாணம், அப்புறம் உன் பொண்ணு கல்யாணம். வேணும்னா சொல்ல ரெண்டையும் ஒண்ணா வச்சுக்கலாம். தரம் மிச்சம். அவ்வளவு திமிராயிடுச்சா உனக்கு? என் பொண்ணு கல்யாணத்தை எப்படி நடத்தி காட்டுறேன்னு பாரு. ஏவா, இந்த ஆளு குடுமி நம்ம கையில இருக்கும்போதே இவ்வளவு தெனாவட்டுல இருக்கிறாரு. அவர் பொண்ணு கழுத்துல தாலி ஏறினா நம்மள மதிப்பாரா? மன்மத லீலையை வென்றாருண்டோ. வாடிங்க. என்ன மனுஷனுக்கு மூடு வந்துருச்சுன்னா சிக்கன சீண்டிக்க வேண்டியதுதானே? ஆமா, உனக்கு மூடு வரும்போது என்ன தேடுவேன், இல்லன்னா உன் கண்ணுக்கு நான் தருவேனா? என்னடி சிக்கனா சலிப்பு உனக்கு? போன கான்ட்ராக்ட்ல கழுத்துக்கு செயின் வாங்கி தரேன்னா, கைக்கு வளையல் வாங்கி தரேன்னா வாங்கி கொடுத்தியா? இந்த கான்ட்ராக்ட் முடிஞ்சு போச்சு. எனக்கு என்னத்தையா வாங்கி கிழிச்ச? அதுக்கேண்டி என் கண்ணத்துல இடிக்கிற? பின்ன கிழிக்காம கோச்சுக்காத கண்ணு. வா, மைக்கிளும் மயிலும் நமக்கு எதிரா வேலை செய்யறாங்க. கைய நீட்டவே முடியல. அப்ப செயின் இல்லங்கிறியா? குலுக்கியாவது, உண்டியல் குலுக்கியாவது உன் கழுத்துல போட்டு நான் என் கண்ணால பாப்பேன். என் கண்ணு தொழில நான் எப்பவும் ஒழுங்கா இருக்கிறவன். இங்க என்ன விளையாட்டு? போ அப்படி. வாங்க வைத்தியரே. வணக்கம். வணக்கம் மேஸ்திரி. வாங்க வாங்க. வணக்கம். என்ன சம்பந்திங்க ரெண்டு பேரும் சமரசம் ஆயிட்டீங்களா? அது எப்படி ஆக முடியும்? என் பொண்ணு நிரபராதி நிரூபிச்சாகணுமே. மேஸ்திரி, நீங்க மனசு வச்சாதான் இந்த காரியம் நல்லபடியா முடியும். எப்படி எப்படி? இத மட்டும் முடிச்சிட்டீங்க, ரொக்கமா 5000 ரூபாய் கொடுத்துறேன். என்ன யோசிக்கிறீங்க? நீங்க பெரிய மனுஷன் மதிச்சுதானே இவ்வளவு தூரம் வந்திருக்காரு. கிளம்புங்களா. என்ன ஏன் கலப்புறேன்னு எனக்கு தெரியுது. கழுத்துக்கும் கைக்கும் தானே. அதனது அது ஒரு சின்ன நிமிஷம். நீங்க புறப்படுங்க. என் கல்யாண பேச்சு எடுத்தீங்க, நான் வீட்டை விட்டு போயிடுவேன். அம்மா, தம்பி கோபப்படுறதுலயும் ஆத்திரப்படுறதுலயும் நியாயம் இருக்கு. மனவரையில உட்கார்ந்த ஒரு மாப்பிளைக்கு இப்படிப்பட்ட அவமானம் ஏற்பட்டிருக்குதுன்னா இன்னொருத்தனா இருந்தா தொங்கி இருப்பான். தம்பி இது வரைக்கும் தொங்காம இருக்கிறதே ஆச்சரியம். என்ன சொல்றீங்க? தம்பி, இவ்வளவுக்கும் காரணம் பகல் குடிக்காரன் மைக்கே. மைக்கேலா? ஆமா தம்பி, வைத்தியர் வசதியா இருக்கிறாருன்னு கல்யாணத்துல வந்து கலாட்டா பண்ணா. எதுக்கு? 5-10க்கு ஆசைப்பட்டு பகல்ல பட்ட போறதுக்கு பணம் வேணுமே. ஆமா தம்பி, அந்த பையன் இதே மாதிரி பல குடும்பங்கள்ல தகராறு பண்ணிருக்கான்னு எனக்கு இப்பதான் தெரிஞ்சது. உன் மேல உள்ள வெறுப்புல அந்த மயிலும் அவருக்கு கூட்டா இருக்கா? இனிமே இந்த கல்யாணத்தை பத்தி எதுவும் சொல்ல வேணாம். தம்பி தம்பி, அம்மா, தம்பி ஏதோ மனசு கஷ்டத்துல தூக்கி எறிஞ்சு பேசிட்டு போகுது. நீங்க உலகம் புரிஞ்சவங்க. ஒரு பொண்ணோட கஷ்ட நஷ்டம் எல்லாமே உங்களுக்கு நல்லா தெரியும். நீங்களாவது உண்மையை புரிஞ்சுங்க. எனக்கு தெரிஞ்சு என்ன ஆக போகுது? கட்டிக்க போற அவனே இத கேட்க விரும்பலன்னா இத பத்தி பேசி என்ன புண்ணியம்? ஐயா, சாக்கு போக்கு சொல்லி எப்படியாவது அந்த பொண்ணை இங்க தள்ளிட்டு போலான்னு நாங்க இங்க வரல. அந்த பொண்ணு நிரபராதிதான் நிரூபிக்கதான் நானும் வைத்தியரும் இங்க வந்திருக்கிறோம். சொல்லுங்களேன் ஐயா. ஆமாங்க, சொல்லுங்க, மேல சொல்லுங்களேன். நிரூபிக்க ஒரே ஒரு சந்தர்ப்பம் கொடுங்க. அவங்கதான் சந்தர்ப்பம் கொடுத்துட்டாங்களே, சொல்லுங்களேன் ஐயா. இத பாருங்க, எந்த குழந்தைய வச்சு என் பொண்ணு அவனுக்கு பொண்டாட்டின்னு போய் சொன்னானோ அதே குழந்தைய போட்டு என் பொண்ணுக்கு தான் பிறந்ததுன்னு தாண்ட சொல்லுங்க பாக்கலாம். அதுக்கப்புறம் அந்த பொண்ணு வேலி தாண்டிய வெள்ளாடா இல்லையான்னு தெரிஞ்சு போகுது.